ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அமஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இங்கிலீஷில் கேள்வி கேட்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க. அது கஷ்டமே கிடையாது. இன்றைக்கி இந்த மாதிரி தமிழில் கேள்வி கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்களேன். நீ பாட விரும்புகிறாயா? எனக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிறீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு பாடணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன், ஃபீல் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ நான் அதை உங்ககிட்ட எப்படி கேள்வியாக கேட்குறேன்னா, நீங்கள் பாட விரும்புகிறீங்களா? நீ பாட விரும்புகிறாயா? எப்படினாலும் கேட்கலாம், ஓகேங்களா? அப்போது ஒருத்தவங்களுடைய ஆசையும் விருப்பத்தையும் நம்ம ஃபீல் பண்ணி அவங்கக்கிட்ட அதை கேள்வியாக கேட்க வர்றது தான் இந்த மாதிரி கேட்போம். இதெல்லாம் எப்படி கேட்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த மாதிரி தமிழ் கேள்விகளை கேட்க வரும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதை வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா டூ, ஓகேங்களா? டூவை பேசினதுக்கப்புறம் யூ வாண்ட் டு, do you want to, do you want to பேசுங்க பார்க்கும். do you want do you want to. ஓகே, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா verb. நமக்கு முன்னாடி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட தானே கேள்வி கேட்குறோம். அவங்க என்ன செயலை செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்க வரும்போது அந்த செயலை நீங்கள் பேசுனீங்கன்னா முடிஞ்சு. பாருங்களேன், இந்த சென்டென்ஸில் என்ன வேர்ப் இருக்குது, என்ன செயல் இருக்குது? பாடுறது தான். இப்போ பாடுறதுன்னு சொல்லுங்க இங்கிலீஷில் சிங், தட்ஸ் ஆல் தான். do you want to sing, do you want to sing. நீ பாட விரும்புகிறாயா? நல்லா கவனிங்க, அதை ரெண்டாக பிரிச்சுக்குங்க. do you want to வேர்பனவோ அந்த வேர்பை பேசுங்க, முடிஞ்சு. do you want to sing, நீ பாட விரும்புகிறாயா? ஈஸியாக இருக்கா? ஓகே, படுத்து பாருங்களேன். நீ விளையாட விரும்புகிறாயா? எப்படி கேட்கலாம்? நீ விளையாட விரும்புகிறாயா? ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் காமெண்ட்டில் வரிசையாக சொல்லுங்கள் பக்கம். நீங்கள் சொல்ல நான் எழுதுகிறேன். நீ விளையாட விரும்புகிறாயா? do you want to play, do you want to play. நீ விளையாட விரும்புகிறாயா? அடுத்து பார்க்கலாமா? நீ சமைக்க விரும்புகிறாயா? நீ சமைக்க விரும்புகிறாயா? நல்லா கவனிங்க. நம்ம கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க. அதில் ஏதோ ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா சமைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ஃபீல் பண்ணுறோம். அப்போ நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா, நீ சமைக்க விரும்புகிறியா அல்லது நீ சமைக்கிறியா? இந்த மாதிரி கேட்குறோம் பார்த்தீங்களா? ஒருத்தங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசையை நம்ம எப்படியோ ஒரு ஃபீல் பண்ணிடுறோம். அதை நம்ம அவங்கள்ட்ட திருப்பி கேள்வியே கேட்குறோம், நீ சமைக்க விரும்புகிறாயா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் சூப்பராக பண்ணுங்க, ஓகேங்களா? do you want to cook, நீ சமைக்க விரும்புகிறாயா? நல்லா கவனிங்களேன். இதில் 2 பேட்டர்ன் தான் இருக்கும். இந்த 2 மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. do you want to, அதுக்கப்புறம் என்ன வேர்போ அந்த வேர்பை பேசி முடிச்சிருங்க, அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இப்போ நல்லா கவனிங்க. நம்ம ஏன் டூ வச்சு பேசுகிறோம் அப்படின்னா அந்த ப்ரெசண்ட்டை மையமாக வச்சு தான் பேசுகிறோம். இப்போ இருக்குதா, ஆசை இருக்கா, விருப்பம் இருக்கா? அப்போ இப்போ ஒரு செயலை பற்றி நம்ம கேள்வியை கேட்க வரும்போது நம்ம டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வச்சு நம்ம கேள்வி கேட்குறோம், ஓகேங்களா? யூனா நீ, வாண்ட் டு அப்படின்னா அந்த விருப்பத்தை நம்ம கேள்வியை கேட்கும்போது பயன்படுத்துகிறோம். என்ன செயலும்? குக். ஈஸியாக இருக்காங்க. do you want to cook, நீ சமைக்க விரும்புகிறாயா? நல்லா புரிஞ்சிருச்சா? நல்லா புரிஞ்சிருச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30 days கிளாஸ்க்கான PDF ஃபார்மெட் இருக்குது, 15 days கிளாஸ்க்கான PPT ஃபார்மெட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற PDF ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக அந்த கான்செப்ட் புரியுறதுக்காக இங்கே நான் சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் இருக்கேன் பாருங்கள். நீ போக விரும்புகிறாயா? அதே சென்டென்ஸில் இன்னொரு வேர்ட் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீ அவனுடன் போக விரும்புகிறாயா? இப்போ அதே சென்டென்ஸில் இன்னொரு வேர்டு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீ அவனுடன் சென்னைக்கு போக விரும்புகிறாயா? ஸோ இந்த மாதிரி படிப்படியாக உங்களை பேச வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான கான்செப்ட் வச்சு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, நீ போக விரும்புகிறாயா? எப்படி பேசுங்களா? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். நீ போக விரும்புகிறாயா? நீ போக ஆசைப்படுறியா? இந்த மாதிரிலாம் கேட்போம் பார்த்தீங்களா? நீ போகணுமா? இந்த மாதிரிலாம் கேட்குறோம் பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. வெரி குட், சூப்பர். எங்கே காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். இந்த இருக்குது ஸ்ட்ரக்சர், ப்ளீஸ் ஃபாலோ பண்ணி பேசுங்க.
do you want to go நீ போக விரும்புகிறாயா? ஏன்னா இங்கே போகிறது தான் verb. ஸோ அதனால் இந்த verb அப்படியே பேசினா போதும். இந்த verb it should be V1ல தான் இருக்கணும். ஓகேங்களா? do you want to go? do you want to go? நீ போக விரும்புகிறாயா? இப்போ அடுத்து பாருங்களேன், நீ அவனுடன் போக விரும்புகிறாயா? நம்ம இந்த பேச்சுலக்கில் நீ அவன் கூட போக விரும்புகிறியா? நீ அவன் கூட போக ஆசைப்படுறியா? இன்னமும் இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நீ அவன் கூட போகணுமா? ஓகே, எப்படி கேட்கலாம்? அதை ஆன்சர் பண்ண பார்க்கும். ஓகே, வெரி குட், சூப்பர். சில பேர் ஆன்சர் பண்ணுறீங்க. do you want to go? யாருடன்? அவனுடன். நல்லா கவனிங்க, நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். வித் அப்படின்னா உடன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவனுடன் அப்படின்னா with him. That's all. Do you want to go with him? Do you want to go with him? நீ அவனுடன் போக விரும்புகிறாயா? எல்லாரும் பேசுங்க பார்க்கும். சூப்பர், வெரி குட். சில பேர்லாம் யோசிப்பீங்க, எனக்கு கடகடன் பேச வரல, கடகடன் இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. அப்படி தான் பேசணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் நிறுத்தி நிதானமாக பேசணும். அதாவது ஒரு மொழி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அழகு கிடையாது, அது அழகாக பேசுகிறது மொழி கிடையாது. நம்ம பேசுகிறது ஒருத்தங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த மொழி அப்படிங்கிற இது இருக்குது. ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே. do you want to go with him? do you want to go with him? நீ அவனுடன் போக விரும்புகிறாயா? do you want to go with him? நீ அவனுடன் போக விரும்புகிறாயா? பொறுமையாக சொல்லி பாருங்கள், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி பாருங்கள், போதும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? நீ அவனுடன் சென்னைக்கு போக விரும்புகிறாயா? நீ அவன் கூட சென்னைக்கு போக ஆசைப்படுறியா? ஓகே, எப்படி ஆன்சர் பண்ணலாம்? சிம்பிள் தான், பாருங்களேன். do you want to go? நிறைய பேர் இது வரைக்கும் சூப்பராக பேசுகிறீங்க. இதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கு அப்படிங்கிறத பேசினதுக்கப்புறம் அவனுடன் அப்படிங்கிறத பேசணுமா, அல்லது அவனுடன் அப்படிங்கிறத பேசினதுக்கப்புறம் சென்னைக்கு அப்படிங்கிறத பேசணுமா? சில பேருக்கு கொஞ்சம் குழப்பம் வரும். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கேன். இங்கே பாருங்களேன், கோ அப்படின்னு பேசியிருக்கோம். கோ அப்படின்னா ஒரு வேர்பு. எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பேசிட்டு, அதாவது எங்கே போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறத பேசிட்டு யாருடன் போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம பேசணும். ஓகேங்களா? கோ எங்கே? சென்னைக்கு. சென்னைக்கு பாருங்கள், இக்கு அப்படின்னா டு சென்னை. do you want to go to சென்னை? நீ சென்னைக்கு போக விரும்புகிறாயா? யாருடன்? அவனுடன். with him, அவ்வளோதான். do you want to go to சென்னை with him? do you want to go to சென்னை with him? நீ அவனுடன் சென்னைக்கு போக விரும்புகிறாயா? பாருங்களேன், நம்ம ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் பேசணும். அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா எக்ஸஸாக ஒரு சின்ன வேர்ட் ஆட் பண்ணி அடுத்த ஒரு சென்டென்ஸ் பேசணும். அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸை இங்கே பேசும்போது கூட ஒரு வேர்ட் ஆட் பண்ணி நம்ம பேசியிருக்கோம், பார்த்திங்களா? ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படி என்ன பண்ணான்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பெருசாக நம்மளால் ஆக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம do you want to go அப்படின்னு பேசணும். அதுக்கப்புறம் do you want to go with him அப்படின்னு பேசணும். அதுக்கப்புறம் do you want to go to சென்னை with him அப்படின்னு பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி படிப்படியாக நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸாக நீங்கள் பேசுங்க. இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ சமைக்க விரும்புகிறாயா? நீ வீட்டில் சமைக்க விரும்புகிறாயா? நீ வீட்டில் அவர்களுடன் சமைக்க விரும்புகிறாயா? இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பேசிக்கான வேர்ட்ஸை வச்சு ஆட் பண்ணி நிறைய சென்டென்ஸை பேசணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஒரு 3 சென்டென்ஸ் சொன்னேன், பார்த்தீங்களா? இந்த 3 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும். அந்த வீட்டில் அப்படிங்கிறத பேசுகிறத நம்ம அட் ஹோம் அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? உங்களுக்கு கீவேர்ட்ஸ்லாம் வச்சு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து வாயை திறந்து பேசுங்க, ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், 3 சென்டென்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து நீங்கள் நான் சொல்ல பின்னாடி நீங்கள் பேசிகிட்டே வாங்க. ஓகே, பார்க்கலாமா? நீ ஆங்கிலம் கற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? நீ இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? எப்படி நம்ம பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி விரும்புகிறாயா, ஆசைப்படுறியா அப்படின்னு நீங்கள் ஒருத்தங்கிட்ட கேள்வி கேட்டு முடிக்கிறீங்கன்னா டக்கு நீங்கள் என்ன வரணும்? do you want to அப்படின்னு வரணும். ஓகேங்களா? do you want to, இங்கே என்ன verb? கற்றுக்கொள்ள. கற்றுக்கொள்ள அப்படின்னா learn. do you want to learn? do you want to learn? நீ கற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? என்ன? ஆங்கிலம், English. That's all. do you want to learn English?
Do you want to learn English? நீ ஆங்கிலம் கற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். நீ தமிழ் கற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் தான். ஏன் இந்த சென்டென்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, ஏன்னா ஒரு சில பேர் இந்த மாதிரி சென்டென்ஸை தமிழில் அப்படியே இங்கிலீஷில் பேசிட்டாங்க அப்படின்னா பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க என்னால் இங்கிலீஷ் பேச முடியுது. ஸோ அப்படின்னா உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கு இந்த கான்செப்டோடு ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சென்டென்ஸ் கொடுக்கும்போது உங்களால் பேச முடியும். Do you want to learn English? Do you want to learn English? நீ ஆங்கிலம் கற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? அது அப்படியே தமிழில் போடுங்க. நீ தமிழ் கற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? ஆன்சரை வாயை திறந்து பேசுகிறீங்க, காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே, நீ இதை வாங்க விரும்புகிறாயா? நீ இதை வாங்க விரும்புகிறாயா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். Do you want to, இங்கே என்ன verb? வாங்க. வாங்கதை பை அப்படின்னு சொல்லுவோம். எதை இதை அப்படின்னா திஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? Do you want to buy this? Do you want to buy this? நீ இதை வாங்க விரும்புகிறாயா? Do you want to buy this? இப்படி பேசுங்க, ஈஸியாக புரியும். Do you want to buy this? நீ இதை வாங்க விரும்புகிறாயா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். நீ இந்த பைக்கை வாங்க விரும்புகிறாயா? சிம்பிள் தான். Do you want to buy this bike? Do you want to buy this bike? நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த பைக் அப்படின்னு சொல்லும்போது திஸ்ன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. நீ இந்த காரை வாங்க விரும்புகிறாயா? ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? நீ வீட்டுக்கு போக விரும்புகிறாயா? நீ வீட்டுக்கு போகணுமா? நீ வீட்டுக்கு போக ஆசைப்படுறியா? நீ வீட்டுக்கு போக விரும்புறியா? ஸோ ஒரே கேள்வியை தமிழில் நம்ம 3 விதமாக கேட்போம். ஆனால் இங்கிலீஷில் ஒரே மாதிரி தான் கேட்போம். ஓகே, எப்படி கேட்கலாம்? நீ வீட்டுக்கு போக விரும்புகிறாயா? Do you want to go? எங்கே? வீட்டுக்கு. வீட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம ஹோம் அப்படின்னு பேசினா போதும். ஓகேங்களா? டு ஹோம் அப்படின்னு வேணாம். நம்ம இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போக விரும்புகிறாயா அப்படின்னா டு வச்சு யாரோட ஹோமோ அப்படிங்கிறத பேசணும். இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீ வீட்டுக்கு போக விரும்புறியா? அல்லது நீங்கள் வீட்டுக்கு போக விரும்புகிறீங்களா? உங்களுடைய வீட்டுக்கு போக விரும்புகிறீங்களா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஸோ அப்போனா உங்களுடைய வீட்டை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே டு ஹோம் அப்படின்னு பேசாதீங்க, நீங்கள் ஹோம் அப்படின்னு பேசி முடிச்சிடுங்க. ஆனால் அதுவே நீ அவனுடைய வீட்டுக்கு போக விரும்புகிறியா? நீ அவளுடைய வீட்டுக்கு போக விரும்புகிறியா? ஸோ இப்போ இங்கே அவளுடைய, அவர்களுடைய இந்த மாதிரி பேசும்போது நீங்கள் டூ வச்சு யாருடைய அப்படிங்கிறத பேசிட்டு ஹோம் அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீ அவனுடைய வீட்டுக்கு போக விரும்புகிறாயா? Do you want to go to his home? நல்லா கவனிங்க, அந்த ஹிஸ் ஹோம் அப்படிங்கிறது அவனுடைய வீடு அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த இடத்துல டூ வச்சு தான் பேசணும். Do you want to go to his home? நீ அவனுடைய வீட்டுக்கு போக விரும்புகிறாயா? புரிஞ்சா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். நீ உன்னுடைய ஆசிரியர் வீட்டுக்கு போக விரும்புகிறாயா? ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லிடுங்க. இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஆன்சர் சிம்பிள் தான். வாயை திறந்து பேசலாமா? ஓகே, பாருங்களேன். நீ எங்களுடன் சேர்ந்து கொள்ள விரும்புகிறாயா? நல்லா கவனிங்க. விரும்புகிறாயா அப்படின்னா do you want to அப்படின்னு வரணும். ஓகேங்களா? விரும்புகிறாயா, ஆசைப்படுறியா அப்படிலாம் கேட்கும்போது do you want to கேட்கலாமா? கேளுங்க. do you want to verb என்ன சொல்லுங்க பார்க்கும். சேர்ந்து கொள்கிறாயா? அப்போ join யாருடன்? எங்களுடன். as that's do you want to join us? Do you want to join us? நீ எங்களுடன் சேர்ந்து கொள்ள விரும்புகிறாயா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? நீ டிவி பார்க்க விரும்புகிறாயா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இப்போது ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். என்னென்னு கேட்கவா? சொல்லுங்க பார்க்கும், என்னென்னு கேட்கவா? நான் சொல்லவா? ஓகே, மகா இந்த இடத்துல எங்களுடன் அப்படின்னு வரும்போது வித் அஸ் அப்படின்னு தானே பேசணும். வித் அஸ் அப்படின்னு தானே பேசணும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஜாயின் அப்படிங்கிறதே சேர்றது தான். ஸோ இதுக்கப்புறம் வித் அஸ் அப்படிங்கிறத பேசணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஜாயின் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா சேர்றது தான், சேர்ந்து இருக்கிறது தான். சேர்றியா? வித் அப்படின்னாலும் இந்த சேர்றதுக்குள்ளே தான் வரும். நம்ம வித் வச்சு பேசணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக ஜாயினஸ் அப்படின்னு பேசலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே, இங்கே எப்படி பேசலாம்? நீ டிவி பார்க்க விரும்புகிறாயா? Do you want to watch TV? That's all. Do you want to watch TV?
Do you want to watch TV? நீ டிவி பார்க்க விரும்புகிறாயா? ஈஸியாக இருக்கா? ஓகே. நீ இந்த படம் பார்க்க விரும்புகிறாயா? ஏதோ ஒரு படம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இந்த படம் பார்க்க விரும்புகிறியா? கேட்போம் பார்த்தீங்களா? நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். நீங்களாகவே வாயை திறந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சென்டென்ஸ்லாம் அந்த விரும்புகிறாயா அப்படின்னு ஒருத்தங்களை பார்த்து கேட்க தோணுது தமிழில், அது அப்படியே இங்கிலீஷில் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து அதை சென்டென்ஸாக மேக் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசினாவே போதும், நம்மளால் பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். நம்ம நிறைய நேரங்களில் பேசாமல் ஹோல்ட் பண்ணி உள்ளேயே வச்சுருக்கிறதுனால தான் நமக்கு அந்த தைரியம் கிடைக்க மாட்டேங்கி, பயம் நம்மளை விட்டு போக மாட்டேங்கி. ஸோ அதனால் தயவு செய்து ப்ளீஸ் 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 நான் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் அதை காமெண்ட்டில் பண்ணுறதுலாம் ரெண்டாவது தான். அது முடிஞ்சவங்களால் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லுவேன். ஆனால் எல்லாருமே ஒரு தடவையாவது வாயை திறந்து ஒரு சென்டென்ஸையாவது பேசணும். அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 to 2000 சென்டென்ஸையாவது என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் கற்றுக்கிட முடியும், அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்த 1000 to 2000 சென்டென்சஸ் தாண்டி நம்ம அதிகமாக நிறைய சென்டென்ஸ் பேசுகிறது ரேர் தான். ஸோ அதனால் தயவு செய்து நான் எப்போல்லாம் சொல்லிக் கொடுக்குறேனோ அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதை என்ன பண்ணுங்கன்னா அப்படியே கொஞ்சமாக பேசிடுங்க. அடுத்து பாருங்கள், நீ இதை சுவைத்து பார்க்க விரும்புகிறாயா? எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். Do you want to, என்ன வேர்ப்? சுவைத்து பார்க்கறது தான் அப்படின்னா டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டேஸ்ட் திஸ். Do you want to taste this? Do you want to taste this? நீ இதை சுவைத்து பார்க்க விரும்புகிறாயா? நீ இதை சாப்பிட விரும்புகிறாயா? எப்படி சொல்லலாம்? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ண பார்க்கும். Do you want to eat this? அவ்வளோதான், முடிஞ்சு. பாருங்களேன், ஒரு சென்டென்ஸை பேசுகிறோம், அப்படியே அதை தமிழுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி வேற ஒரு சென்டென்ஸை பேசுகிறோம். இப்படியே என்ன பண்ணுங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு கான்செப்ட் வச்சு எவ்வளோ சென்டென்ஸ் பேச முடியுமோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசுங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? நீ அவனுக்கு கால் செய்ய விரும்புகிறாயா? அதாவது நீ அவனுக்கு கால் பண்ண விரும்புகிறியா? கால் பண்ண ஆசைப்படுறியா? எப்படி கேட்கலாம்? Do you want to call, யாருக்கு? அவனுக்கு. him, that's all. அவ்வளோதான். இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், அவனுக்கு அப்போ to him அப்படி தானே பேசணும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல to வரக்கூடாது. Do you want to call him அப்படின்னு தான் பேசணும். Do you want to call to him அப்படின்னு பேசாதீங்க. to இந்த இடத்துல வேணாங்க, தேவை இருக்காது நமக்கு. ஓகேங்களா? Do you want to call him? நீ அவனுக்கு கால் பண்ண விரும்புகிறாயா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். நீ எனக்கு கால் பண்ண விரும்புகிறியா? ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நம்ம அடிக்கடி பேசுவோம் பாருங்கள். நீ உன் ஆசிரியரை சந்திக்க விரும்புகிறாயா? நீ உன்னோட டீச்சரை பார்க்க ஆசைப்படுறியா? இந்த மாதிரிலாம் கேட்போம் பார்த்தீங்களா? ஓகே, எப்படி இதை நம்ம கேட்கலாம்? நல்லா யோசிச்சிங்கன்னா பேசிடலாம். எப்படி பேசலாம்? Do you want to கரெக்டு meet your teacher. That's all. Do you want to, இங்கே verb என்ன? சந்திக்கிறது. அப்படின்னா மீட். யாரை? உன் ஆசிரியரை. உன்னா your. That's all. Do you want to meet your teacher? Do you want to meet your teacher? சொல்லுங்க பார்க்கும். Do you want to meet your teacher? நீ உன்னுடைய ஆசிரியரை சந்திக்க விரும்புகிறாயா? இந்த மீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா it should be, அதாவது சந்திக்க அப்படிங்கிற verb it should be V1ல தான் இருக்கணும். Do you want to meet your teacher? Do you want to meet your teacher? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். நீ மகாவை சந்திக்க விரும்புகிறாயா? இந்த இடத்துல நான் என்னோடய நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி கூட நீங்கள் பேசலாம். ஓகேங்களா? எப்படியோ நீங்கள் என்ன பண்ணால் பேசினா போதும், யாரோ ஒருத்தங்களோட பேரை போட்டு நீங்கள் இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸை ஒரு தடவை பேசினா போதும். முடிஞ்சுன்னா இது உங்களுக்கான டெஸ்ட்டு தான், அதனால் முடிஞ்சுனான்னு சொல்ல மாட்டேன். முடிஞ்சவங்க காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? நீ சென்னைக்கு பேருந்தில் போக விரும்புகிறாயா? நீ சென்னைக்கு பஸ்ஸில் போக விரும்புகிறியா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். சிம்பிள் தான். Do you want to எங்கே? go to சென்னை. Do you want to go to சென்னை? எதில்? பேருந்தில். நல்லா கவனிங்க, பேருந்தில் அப்படின்னா by bus.
காரில் அப்படின்னா பை கார். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? Do you want to go to Chennai by bus? Do you want to go to Chennai by bus? பேசுங்க பார்க்கும். Do you want to go to Chennai by bus? நீ பேருந்தில் சென்னைக்கு போக விரும்புகிறாயா? இப்போ ஃபைனலாக உங்களுக்கு நான் சிம்பிளான ஹோம்ஒர்க் முன்னாடி வீடியோ நல்லா புரிஞ்சிருக்காங்க? உண்மையாக நல்லா புரிஞ்சிருக்கா? ஓகேங்க, சூப்பர். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். உங்களோட ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணி எனக்கு தெரியப்படுத்தலாம். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணலாங்க. இங்கே தாங்க பாருங்களேன். இந்த தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.